ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் வேர் பண்ணியிருக்க இந்த பிளவுஸோட பேக் சைடு டிசைன் எப்படி கொடுத்தேன் அப்படிங்கறத தான் வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டிச்சிங்கில் போயிடலாம். ஸ்டிச்சிங்க்காக நான் எடுத்திருக்க சாரீ பாருங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதோட ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. தென் வந்து சாரீ கலர்லேயும் ஒரு குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லைனிங் கிளாத் வந்து 1 மீட்ரு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்ச லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்குது. நான் வந்து பேக் சைடு டிசைன் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கிளாத்து மட்டும் தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடாக நான் விரித்து வச்சுட்டு அதை வந்து லைட்டாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு என்னுடைய கரெக்டான வித்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் தான் எனக்கு தேவை. ஸோ ஒரு 10.25 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி நான் கரெக்டாக எல்லா சைடும் இருக்குதான்னு பார்த்துட்டு அதை ஓரலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பார்ட்டை மட்டும் இப்போ நான் அளவு வச்சு பார்க்குறேன்ல, இந்த பார்ட்டை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது எடுத்ததுக்கப்புறமா இந்த பார்ட்டில் தான் நம்ம பேக் பார்ட்டோட ஃபுல் மெஷர்மெண்ட்டுமே எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ஃபுல் பார்ட்டையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய கரெக்டான வித்து பாருங்கள் 10 இன்ச்சஸ். நான் தையலோடு சேர்த்து 10 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய டோட்டலாக ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 14 இன்ச்சஸை நான் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். 2 கார்னர் பக்கமும் 14 இன்ச்சஸை மார்க் பண்ணி அங்கேயுமே ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம எப்போவுமே போட்டு வச்சுக்கிறணும். இந்த பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து விட்டுறலாம். ஏன்னா பேக் அண்டு ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நம்ம வெட்டும் போது நமக்கு குயிக்காக வேலை முடியும்ல. ஸோ அதனால் நான் எப்போவுமே பேக் பார்ட்டு வெட்டும் போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேர்த்தே நான் மெஷர்மெண்ட் எடுத்துருவேன். அதனால தான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போடுறது. ஸோ இதோட பேசிக் வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணியும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னுடைய ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். அதை வந்து கரெக்டாக நான் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக அதாவது ஷோல்டரோட எட்ஜு பார்ட்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்னோட பேக் சைடு ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் கரெக்டாக அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் இவ்வளோ இன்ச்சஸ் நான் வந்து அதிகமாக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வெட்ட போகிறது வந்து போட் நெக் டிசைன் தான். அதனால வந்து நான் நெக்கோ வந்து 4 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷோல்டர் வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து 1 இன்ச்சஸ் வந்து உள் பக்கமாக அப்படி லைட்டாக குளிச்சு வரைகிறேன். ஓகேங்களா? உள் பக்கமாக தள்ளி வரைஞ்சதுக்கப்புறமா என்னுடைய ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா என்னுடைய ஆம்ஹோல் வரைய போகிறேன். ஆம்ஹோல் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் கீழ்ப்பக்கமாக லைட்டாக அப்படி ஒரு மார்க் போட்டுட்டு அந்த மார்க்லேருந்து ஆம்ஹோல் வந்து கரெக்டாக 5.1 பாயிண்ட் வந்து நான் என்னுடைய ஆம்ஹோல் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுத்தேன் அப்படின்னு தெரியணும்னா கீழே கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட டீட்டெயில் வீடியோவை போடுறேன். ஆல்ரெடி நான் ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு வீடியோவும் போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட்டில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணியும் பாருங்கள். இப்போ வந்து பாக்ஸ் போட்டு வரைஞ்சதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லாப்புக்கு அந்த 1/2 இன்ச்சில் நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டெப்த்து வந்து 1.3 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி அதுக்கப்புறமா என்னுடைய ஜெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 8.5 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிஞ்சுக்கோ ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி அழகாக ஒரு வளைவு போட்டு நான் குளிச்சு வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 9.25 இன்ச்சஸ். அதை கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சஸ் வந்து நான் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணது முடிச்சதுக்கப்புறமா அந்த 2 பார்ட்டையும் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த பார்ட் வந்து நம்ம தையலுக்காக விட வேண்டிய அளவு. ஓகேங்களா? ஸோ தையலுக்காக நீங்கள் 1.5 இன்ச் 2 இன்ச்சு கூட விடலாம். அதுக்கப்புறம் மார்க் பண்ண அந்த பார்ட்லேருந்து சென்ட்ரு பார்ட்டை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்ட்ரு பார்ட் எதுக்குன்னா நம்ம டாட் படிப்போம்ல பேக் சைடு, அந்த டாட்டுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பேக் சைட் டிசைன் கொடுக்கறதுக்கு 4 இன்ச்சு வந்து நான் ஹைட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன். சேம் இந்த பக்கமும் மார்க் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இப்போ ஓவரால் என்னுடைய டோட்டல் பேக் சைடு ஹைட்டு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சஸ். அதையும் வந்து நான் கரெக்டாக ஒரு டைம் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த 10.5 இன்ச்சஸில் இங்கே வந்து இப்போ மார்க் பண்ணுறேன் 4 இன்ச்சஸ்க்கு. சேம் அதே மாதிரி கீழே வந்து 10.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி இங்கேயும் ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் வந்து நான் கரெக்டாக அப்படி வரைஞ்சிக்கிறேன்.
ஓகேங்களா. இப்போ ஓரலாக வந்து நான் வந்து பாக்ஸை போட்டு முடிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் எந்த மாதிரி டிசைன் கொடுக்க போகிறேன்னா, கொஞ்சம் லைட்டாக அப்படி வளைச்சி ஒரு பல்லாக்கு டிசைன் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கொடுக்கலாம்னு பிளானில் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிரிஞ்சுக்கோ ஸ்கேலையே எடுத்து கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி ஓரலாக வச்சுட்டு, ஓரலாக வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையிலே எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ண அந்த பார்ட்லேருந்து கரெக்டாக நான் 1.5 இன்ச்சஸ்க்கு இப்படி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து நான் இந்த பக்கமாக இப்படி வளைச்சி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நான் பேக் சைடோட வித்து வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ அகலம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து 4 இன்ச்சு தான் வைக்கணும் அவசியம்லாம் இல்லை. நான் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுடைய லைனை வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சார்கோல் வச்சு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டெல்லாம் நான் இப்போ வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஷோல்ட்ரு ஸ்லாப் இருக்குல்ல, அதுலேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல்க்கு பீஸ் வந்து இது இருக்குல்ல, ஆம்கோல் மார்க்கிங்லாம் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்மளுடைய சைடில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்கும், அதையும் கட் பண்ணி விட்றாமல் கரெக்டாக பேக் பார்ட்டுக்கு மட்டும் சைடு வந்து கட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நெக்லேயுமே ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிடாமல் பேக் பார்ட்டு மட்டும் கரெக்டாக இப்படி தூக்கி பிடிச்சி கட் பண்ணுங்கள். அவசரத்தில் மறந்து எதுவும் கட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக கொலாப் ஆயிரும். இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டோட ஷோல்டருக்கும் கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு, இப்போ டோட்டலாக பேக் பார்ட்டோட அந்த ஷேப் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் அப்படி இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ஓவராலாக வந்து நம்ம பேக் பார்ட்டோட கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னுடைய பேக் பார்ட் லைனிங் கிளாத். ஓகேங்களா. லைனிங் கிளாத்துன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய ப்ளவுஸோட கிளாத்தே இந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பீஸோட இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக அப்படி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லைனிங் கிளாத்தை, அதை அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக வந்து நம்மளுடைய எவ்வளோ துணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணியே நான் எடுத்துக்கிறேன் ஓவரால். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பேலன்ஸில் இருக்கிறத நான் நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கிடுவேன். ஸோ ஓவராலாக வந்து பேக் சைடோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி டிசைன் கொடுக்கணும்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத் அண்டு மெயினிங் கிளாத் ரெண்டையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பல்லாக்கு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கல, ஸோ அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸில் சேம் அதே அளவில் இந்த மாதிரி நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பேக் சைடு வந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி தான் அந்த பீஸ் வந்து கரெக்டாக நான் அப்படி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மெயின் கிளாத்தை விரித்து நல்ல வசம் மேல் பார்த்து இருக்கிற மாதிரியும் கெட்ட வசம் கீழ் பார்த்து இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்மளுடைய லைனிங் கிளாத் இருக்குல்ல, ஸோ அதோட மார்க்கிங் பக்கம் வந்து மேல் பார்த்து இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கேன்வாஸ் பேப்பர், ஸோ அந்த பேப்பரை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரிப்பாக கிடைக்கும், அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாமல் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து மார்க் பண்ண அதே ஷேப்பில் வந்து கேன்வாஸ் பேப்பரை வச்சுட்டு சேஃப்டி பின் எடுத்து 4 பக்கமும் நான் வந்து இந்த மாதிரி வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி பண்ணும்போது அந்த கிளாத்தை விட்டு அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கேன்வாஸ் பேப்பரோட அந்த ஜிகுன்னு இருக்கும்ல, அந்த பக்கத்தை கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம், எந்த இதுவும் மாறாது. ஓகேங்களா. நான் வந்து அவசரத்துக்காக நான் இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவரால் பின் பண்ணதுக்கப்புறமா 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இப்போ நான் தையல் போடுறல, இதே மாதிரி சுற்றி வர ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது நீங்கள் செக் பண்ணியே போடுங்க, எங்கேயும் பீஸ் வந்து விலகுதா அப்படிங்கிறத பார்த்து தான் போடணும். நீங்கள் பார்த்துக்கு அடிச்சு விட்றாதீங்க, இல்லை அப்படின்னா ஏடாகூடமாக தையல் விழுந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து குட்டி குட்டி நாச்சு வந்து போட போகிறோம். ஓகேங்களா. குட்டி குட்டி நாச்சு போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாத்தை வந்து கட் பண்ணி விடணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்களா நம்மளுடைய மெயின் கிளாத்து உள்ளே இருக்குல்ல, அந்த மெயின் கிளாத்தை வந்து ஓவரால் ஓப்பன் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்னர் பக்கமாக அப்படி பிடிச்சிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவு மட்டும் அந்த பீஸை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி போட் நெக் டிசைன்லாம் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இந்த பீஸை வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறமா
இந்த இடத்துட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி நாச்சஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய பீஸை வந்து அப்படியே உள்டாவாக இந்த மாதிரி நான் திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டதுக்கப்புறமா அதை லைட்டாக அப்படி கை வச்சு தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே இதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் வந்து போட போகிறோம். பதிப்பு தையல் போடுறதுக்கு முன்னாடி கிளாத்தை நல்லா அப்படி இழுத்து கொடுத்துட்டு நெகத்தை வச்சு அந்த கார்னர் பாயிண்ட்டை தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்டாக அந்த மாதிரியே பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வந்துடும். இப்போ ஓவரால் வந்து நான் இதை வந்து மடித்து கொடுத்துட்டு சுற்றி வர இந்த மாதிரி 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இப்போ வந்து நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். தையல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய கிளாத் இப்படி தான் இருக்குது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி சுற்றி வர வந்து அதுக்கு மேலே ஒரு ஜாயினிங் தையலும் போட்டுக்கலாம். ஸோ எப்பவும் போடுவோம்ல அதே மாதிரி லைனிங் கிளாத் அண்ட் மெயின் கிளாத் ரெண்டையுமே ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒரு ஜாயினிங் தையல் வந்து போட்டுறேன். நம்மளுடைய சுரேஷ் மாயா அஃபிஷியல் அப்படிங்கிற சேனலை இது வரைக்கும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் மாயா புட்டிக் அப்படின்னு அந்த சேனல்லே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேண்டிய saree கலெக்ஷன் எல்லாமே அந்த பேஜில் வந்து அவைலபிளில் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு 9047409115 இந்த நம்பருக்கு ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். எனக்கிட்ட இருக்கிற saree கலெக்ஷன்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சுரேஷ் மாயா புட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் சுரேஷ் மாயா ஆஃபீஸில் விசிட் பண்ணியும் பாருங்கள். இப்போ ஓவரால் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ அந்த நெக்குக்கும் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேன்வாஸ் பீஸ் வந்து கரெக்டாக அதுக்கு மேலே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கரெக்டான அளவில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இந்த பீஸுக்கு லைனிங் கிளாத்து கொடுக்கணும். அதுக்காக ஒரு குட்டி லைனிங் பீஸ் வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். அந்த லைனிங் பீஸுக்கு மேலே இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பரை வச்சுட்டு அந்த உள் பக்கமாக கரெக்டாக அந்த கேன்வாஸுக்கு மேலேயே அந்த தையலை போடுங்க. இப்போ நான் போடுறல சேம் இதே மாதிரி அந்த பீஸு விலகாமல் கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே தையலை போட்டுட்டு சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பேக் சைடு வந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இந்த சின்ன சின்ன நாட்ஸ் கொடுத்து உள்ளே மடிச்சு அடிக்கும்போது அந்த ஷேப் மாறாமல் நமக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கணும். இப்போ கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நான் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாத் எல்லாத்தையும் உள்பக்கமாக வச்சு கரெக்டாக அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஓவரால் வந்து நம்ம இந்த கேன்வாஸ் பீஸுக்கும் சரியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேன்வாஸ் பீஸோட கெட்ட வசம் மேல் பார்த்து இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் எப்பவும் போடுற மாதிரியே தையல் வந்து நம்ம போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி உள் பக்கத்தில் கொடுத்துட்டோம். மேலே வந்து எப்போவுமே நம்ம ஃபோல்டு பண்ணி தான் அடிப்போம் நெக்கு சைடு. இப்போ அதுக்கு நம்மளால் முடியாததுனால இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு உள்ளே மடித்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து அப்படியே உள்ட்டு கொஞ்சம் லைட்டாக திருப்பி அதை கையை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அதை அப்படியே உள்ட்டாவாக திருப்பி மறுபடியும் அதுக்கு மேலேயே ஒரு பதிப்பு தையலும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ வந்து நான் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே கரெக்டாக அப்படி கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே போடுறேன். கிளாத்து ஒழுங்காக வர மாட்டேது, சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது நல்லா ப்ளைனாக வர வரைக்கும் நல்லா தேய்ச்சி கொடுங்க. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஓவரால் வந்து நம்ம நெக்கோட அந்த மேல் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு இருக்கக்கூடிய டாட் வந்து பிடிக்கணும்ல. அந்த டாட்டுக்காக மார்க் பண்ணியிருக்க அந்த பாயிண்டில் கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நான் இந்த மாதிரி ஒரு டாட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32. இந்த சைஸில் இருக்கிறவங்க நான் எடுக்கிற இந்த மெஷர்மெண்ட்டை வச்சே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சைஸு கூடவே கம்மியாகவே இருந்தால் சைஸு கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ப்ராசஸ்லாம் சேம் இதே தான். இன்னொரு பக்கமும் சேம் இதே மாதிரியே நான் வந்து இப்போ டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஓவரால் வந்து நம்ம பேக் சைட் டாட் வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த பார்ட் வந்து ஓப்பனில் தானே இருக்கணும். அதுக்கு வந்து 2 இன்ச் கிளாத்தில் இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதை வந்து ரிப்பீட்டடாக கொடுத்து டபுள் ஃபோல்டிங்கில் உள்பக்கமாக அடிச்சிட்டேன். ஸோ அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம இந்த பேப்பரில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி saree கிளாத்துலேயே வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒரு லென்த்தான ஒரு பீஸ் வந்து தனியாக
தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பீஸில் தான் நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த பீஸை வந்து கரெக்டாக அப்படியே வந்து நல்ல பக்கமாக இப்படி ஃபஸ்ட்டு வந்து ராங் சைடு வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் போடுற மாதிரியே தையல் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே உல்ட்டாவாக நம்ம திருப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் மட்டும் நம்ம தையல் போட்டாவே போதுமானது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நான் தையல் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ உங்கள்கிட்ட சின்ன சேஃப்டி பின் ஊக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை உள் பக்கமாக இப்படி கொடுத்து நான் இப்போ திருப்புறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களும் திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்லோவில் வச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு விட்டுட்டேன். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் நல்லா அப்படி கையை வச்சு தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே நீங்கள் பட்டு சாரீக்கெலாம் தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் தச்சு பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்கும். நான் வந்து இந்த சாரீ கொஞ்சம் பாலிஸ்டர் டைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த மாதிரி ஃப்ளீட்டு பார்த்திங்களா நான் கொடுக்குறேன்ல, 1/2 இன்ச்சில் கொஞ்சம் உள் பக்கமாக முன்னாடியாக அந்த ஃப்ளீட் வந்து கொடுங்க. மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ளீட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு திருப்புளி மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அந்த ஊசியை வச்சு தான் நான் வந்து ஃப்ளீட்டு கொடுக்குறேன். அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த ஊசியை வச்சு கூட உள் பக்கமாக அந்த ஃப்ளீட்டை தள்ளி நீங்கள் அந்த மாதிரி குயிக்காகவே ஃப்ளீட்டு வந்து கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ ஓரளவு பாருங்கள், நான் வந்து ஃப்ளீட்டு கொடுத்துட்டு வர அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வெளியில் நல்லாவே தெரியுதா? இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பீஸு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்டு கொடுத்து எடுக்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ப்ராப்பராகவே பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம ஓவரால் வந்து ஃபுல்லாக ஃப்ளீட்டு கொடுத்து முடிச்சாச்சு. இந்த பீஸை வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த கார்னர் பக்கமாக இதை உள் பக்கமாக வச்சு எப்பவும் போல் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே நான் வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். இந்த பீஸை வந்து கரெக்டாக அந்த வளைவு அந்த பல்லாக்கு ஷேப் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷேப் ஃபுல்லாகவே இப்போ நான் வச்சுருக்க இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி அந்த ஃப்ளீட் வச்சு கொடுத்துருக்கல, அந்த டிசைன் வர மாதிரியே நான் ஓவரால் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். இந்த இது கொடுக்கும்போது கிளாத் வந்து அங்கேயும் நழுவிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. நான் வந்து ஸ்பீடு வைக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியாது, ஸ்லோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே கொடுங்க. இப்போ ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டுட்டும் இந்த பக்கமும் எண்ட்லேயும் பேக் ஸ்டிச் போட்டே நம்ம அந்த பார்ட்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட லேஸ் வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே கொடுக்கும்போது இன்னுமே நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கோல்டன் கலரில் லேஸ் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அதை வந்து கார்னர் பக்கம் வச்சு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பல்லாக்கு டிசைனை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இதில் போட் நெக்லேயே நிறையா டிசைன் கொடுக்கலாம். நான் அடுத்தடுத்து இந்த போட் நெக் டிசைன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓவரால் வந்து அதை கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ மறுபடியும் அதை உல்ட்டாவாக 2 கார்னர் பக்கமுமே அந்த லேஸை வந்து நகடாமல் இருக்கிற மாதிரி அடிச்சிடலாம். இப்போ வந்து இன்னொரு லேஸ் எடுத்து கரெக்டாக அது கீழ் பக்கமும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும்ல, அதுக்காகவும் இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஓவரால் வந்து லேஸ் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு நெக்கு இருக்குல்ல, நெக் சைடுமே நம்ம வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே மட்டும் லேஸ் வைக்காமல் இருந்தால் ஏதோ பாதியில் முடித்த மாதிரி இருக்குது ஒர்க்கு. ஸோ அதனால அந்த பக்கமும் நான் கரெக்டாக அந்த மாதிரி லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறத ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன டிசைன் வந்து கொடுக்கலாம், ஸ்லீவ் டிசைன் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஃபைனலி நம்மளுடைய ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் நெக் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இதை வந்து நம்மள ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.